சபரிமலை யாத்திரை ஆரம்பமாகும் காலம். பெரிய காட்டின் ஆழத்தில் பனி துளிகள் இலைகளில் விழும் ஒலி கூட புனித மந்திரமாக தோன்றும் அந்த நேரத்தில் ஐயப்பன் தனது தவ பயணத்தை ஆரம்பித்தார். அவருடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இல்லை, பெரும் கோலாகலமும் இல்லை. ஒரு தெய்வம் தனித்து எடுத்து செல்லும் அமைதியான பாதை மட்டுமே. அந்த உலகம் முழுதும் பரவியிருக்கும் துன்பங்களை அகற்ற, பாப பிணைப்புகளை வெட்டிவிட ஐயப்பன் சென்றார். அந்த நேரத்தில காட்டின் ஒழுங்கை காக்கும் ஒரு வீரன் இருந்தான். அவர்தான் கருப்பசுவாமி. உயரமான உருவம், கையில் அருவா, சூளை குத்தி எறியும் கண்கள், தர்மத்துக்கு தீமை நெருங்கக்கூடாதென்று காக்கும் பிரம்மாண்டமான சக்தி. அவர் மக்களால் பயப்படப்பட்டாலும் உண்மையில் அவர் நீதிக்கு தலைவணங்கும் ஒருவனாக இருந்தார். ஒரு நாள் கருப்பசுவாமி காட்டின் முடியில் தெய்வ ஒளியில் நடந்து வரும் ஒருவரை கண்டு நின்றான். அவன் கண்கள் பெரிதாயின. அங்கு வருவது சாதாரண மனிதன் அல்ல, அவர் ஐயப்பன்தானே என்று வியந்தான். கருப்பசுவாமி ஐயப்பன் முன் வந்து ஆழ்ந்த மரியாதையுடன் ஐயப்பனை பார்த்து தலை வணங்கினார். கருப்பசுவாமியின் விண்ணப்பம்: ஐயப்பா, நீங்கள் உலகத்தை காக்கப் போகிறீர்கள். நான் உங்களின் பாதுகாவலனாக வர விரும்புகிறேன். அதற்கு ஐயப்பன் நிதானமாக சிரித்தார். எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. ஆனாலும் நீ தர்மத்தை காக்க தயாராக இருப்பதால் நீ என் பயணத்தில் துணை நின்றால் உலகிற்கு நன்மை. கருப்பசுவாமி மண்டியிட்டு, என் சுவாமியே, நீங்கள் இறங்கும் தலங்களில் நானும் உங்களை துதிக்கும் இடத்தில் நிற்பதற்கு அனுமதி தாருங்கள். உங்கள் பக்தர்களுக்கு நான் காவலாளியாக இருப்பேன். ஐயப்பன் தன் கையை கருப்பசுவாமி தலைமேல் வைத்தார். கருப்பசுவாமி, என் வழிபாடு எங்கு நடக்கிறதோ அங்கே நீயும் இருந்து காவலாக நிற்பாய். எனது பரிவாரத் தேவனாக நீ பிறந்தாய். அந்த ஆசீர்வாதம் வானத்தில் ஒலித்து கருப்பசுவாமியின் ஆன்மா தெய்வீக ஒளியால் பொங்கியது. ஐயப்பனின் தவப்பயணம் பாபநாசம் என்ற புனித இடத்தை வந்தடைந்தது. அது பலர் தம் பாவங்களை கழிக்கும், ஆரோக்கியம் பெறும், மனமாறும் தலம். அங்கே ஐயப்பன் தியானத்திற்கு கவனம் செலுத்தும் போது கருப்பசுவாமி காவலில் நின்றார். தீமை நெருங்காதபடி பக்தர்கள் பயமின்றி வருவதற்காக. ஒருவேளை காட்டில் துயரத்தில் வாழ்ந்த மக்கள் குனிந்து கூறினர், சுவாமி, எங்கள் துன்பங்களை நீக்க யாராவது காவலில் இருக்க வேண்டுமே. ஐயப்பன் சிரித்தார். கருப்பசுவாமி உங்களுக்காகத்தான் நிற்கிறான். அந்த நாளிலிருந்து பாபநாசம் முதல் சபரிமலை வரை ஐயப்பன் இருக்கும் எல்லா தலங்களிலும் கருப்பசுவாமி காவல் தெய்வமாக நிலை கொண்டார். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண நம்முடைய AI தமிழ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரவும்.